பெங்களூரு அருகே சிக்பனவரா காவல் எல்லைக்குட்பட்ட குட்டி பசவபுரா லேஅவுட்டில் வசித்து வந்த அபிநந்தன். இவருக்கு வயது 35. இவரது சொந்த ஊர் கர்நாடகா மாநிலம் தும்கூர் மாவட்டத்தில் உள்ள குணிகல் ஆகும். பணி நிமித்தமாக பெங்களூரில் குடியேறி வசித்து வந்த அபிநந்தனுக்கு கடந்த 2021ஆம் ஆண்டு ஹரிணி என்பவருடன் திருமணம் நடைபெற்றது. இந்த தம்பதியருக்கு யதுவீர் என்ற 4 வயது மகன் இருந்தான். எலக்ட்ரானிக் சிட்டியில் உள்ள தனியார் நிறுவனம் ஒன்றில் அபிநந்தன் வேலை பார்த்து வந்தார். இந்த நிலையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு அபிநந்தன் மற்றும் அவரது மனைவி ஹரிணி ஆகியோர் இரவு உணவை முடித்துவிட்டு தனித்தனி அறைகளில் படுத்து தூங்கினர். அபிநந்தன் தனது மகன் யதுவீருடன் படுத்திருந்தார். இந்த நிலையில் திங்கட்கிழமை காலை அபிநந்தன் மற்றும் அவரது குழந்தை ஆகியோர் படுக்கையிலே மர்மமான முறையில் உயிரிழந்து கிடந்தனர். இதுகுறித்து ஹரிணி காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவித்தார். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த சிக்பனவரா போலீசார் அபிநந்தன் மற்றும் அவரது குழந்தையின் உடல்களை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அபிநந்தனின் காதிலிருந்து ரத்தம் வடிந்திருந்தது. அவரது உடலில் காயங்கள் இருந்ததையும் போலீசார் பார்த்தனர். அதேபோல் குழந்தையின் உடலிலும் காயங்கள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் ஹரிணியிடம் நடத்திய விசாரணையில் அவர் முன்னுக்கு பின் முரணான தகவல்களை பேசினார். இதையடுத்து அவரிடம் நடத்திய கெடுபிடி விசாரணையில் பல அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் வெளிவந்தனர். முதலில் போலீசாருக்கு ஹரிணியின் மீது சந்தேகம் ஏற்படுவதற்கு காரணங்கள் இருந்தனர். அவர் அடிக்கடி அபிநந்தனுடன் சண்டை போட்டு வந்ததாகவும், வீட்டை விட்டு வெளியேறி 3 மாதங்கள் திரும்பி வராமல் இருந்து அண்மையில்தான் வந்தார் என்பதும் தெரிய வந்தது. அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்ததால் இருவரும் தனித்தனி அறைகளில் படுத்து தூங்கியதும் தெரிய வந்தது. அபிநந்தனும் அவரது குழந்தையும் எப்படி இறந்தார்கள் என்பதை கண்டறிய போலீசார் ஹரிணி மீது சந்தேகம் கொண்டு அவரிடம் துருவி நடத்திய விசாரணையில் அவர் தனது கள்ளக்காதலனுடன் சேர்ந்து கணவர் மற்றும் 4 வயது குழந்தையை துடிதுடிக்க கொலை செய்தது தெரியவந்தது. அதன்படி ஹரிணிக்கும் அவரது கணவர் அபிநந்தனுக்கும் இடையே கடந்த 2 ஆண்டுகளாகவே சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு வந்தது தெரியவந்தது. ஹரிணிக்கு வினய் என்ற இளைஞருடன் 2024ஆம் ஆண்டு சமூக வலைதளம் மூலம் நட்பு ஏற்பட்டு பின்னர் அது கள்ளக்காதலாக மாறியிருக்கிறது. இந்த விவகாரம் அபிநந்தனுக்கு தெரிய வந்ததால் கணவன் மனைவிக்கு இடையே இது குறித்து பிரச்சனை வெடித்தது. வினய் உடன் வாழ விரும்பிய ஹரிணி அதற்காக தனது கணவரிடமிருந்து விவாகரத்து கேட்டதாக தெரிகிறது. இதனால் கடந்த 2 ஆண்டுகளாகவே இருவரும் தனித்தனி அறைகளில் படுத்து தூங்கி வந்துள்ளனர். 2 ஆண்டுகளாக ஹரிணியும் வினயும் பழகி வந்த போதிலும் கடந்த 2 வாரங்களாகவே அபிநந்தனுக்கு இந்த விவகாரம் முழுமையாக தெரிய வந்ததாகவும் சொல்லப்படுகிறது. அவர் காவல் நிலையத்திற்கு சென்று ஹரிணியின் மொபைல் போன் அழைப்பு விவரங்களை தெரிந்து கொள்ள விரும்பியுள்ளார். இந்த நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமையன்று மாலை கணவன் மனைவிக்கு இடையே மீண்டும் சண்டை வெடித்தது. அபிநந்தன் ஹரிணியை அடித்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த ஹரிணி அன்றைய தினம் இரவு கணவர் மற்றும் மகன் டிவியில் பிக்பாஸ் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்த போதே தனது கள்ளக்காதலனுடன் சேர்ந்து கணவரை கொலை செய்துவிட வேண்டும் என முடிவு செய்து இந்த திட்டத்தை வினயிடம் தெரிவித்துள்ளார். அந்த வகையில் ஞாயிற்றுக்கிழமை இரவு வினயை வீட்டிற்கு வரவழைத்து வெளியே காத்திருக்க செய்துள்ளார். பின்னர் இரவு உணவு முடிந்த அபிநந்தனுக்கும் மகனும் அவர்களது அறைக்கு சென்று தூங்க தொடங்கிய பின்னர் வினயை வீட்டிற்குள் ஹரிணி வரவழைத்துள்ளார். ஏற்கனவே வாங்கி வைத்திருந்த ரப்பர் கிளவுஸ்களை அணிந்து கொண்டு ஹரிணியும் வினயும் சேர்ந்து அபிநந்தனின் கழுத்தை நெரித்து கொலை செய்துள்ளனர். அவரது அலறல் சத்தம் கேட்டு மகன் எழுந்ததால் வேறு வழியின்றி அவனையும் இருவரும் துடிக்க கொலை செய்துள்ளனர். வீட்டில் இருந்த சிசிடிவி இணைப்பையும் துண்டித்து வைத்திருந்தனர். அபிநந்தன் அவரது பெற்றோருக்கு ஒரே மகன் என்பதால் அவரை கொலை செய்துவிட்டு பெங்களூரில் உள்ள 3 அடுக்கு வீடு ஒன்றையும் சொந்தமாக்கிக் கொள்ள ஹரிணி திட்டமிட்டிருந்தார். இதையடுத்து ஹரிணி மற்றும் வினய் ஆகியோரை போலீசார் அதிரடியாக கைது செய்து அவர்களிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவம் பெங்களூரில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.